இந்த வீடியோவில் வந்து நம்ம சைன் காஸ் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணியிருப்போம். ஆனால் அது எப்படி பண்ணுறோம், டிஃப்ரென்ஷியேஷன் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. இப்போ சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா சைன் அதாவது எஃப் ஆஃப் சைன் எக்ஸ்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா நமக்கு காஸ் எக்ஸ் கிடைக்கும். கரெக்டுங்களா? இப்போது நமக்கு இந்த காஸ் எக்ஸ் வந்து எப்படி கிடைக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? சர்க்கிளை ட்ரா பண்ணிவிட்டு இது வந்து எக்ஸு அண்ட் இது வந்து ஒய். ஓகேங்களா? இது வந்து ஆரிஜின். இது வந்து இந்த சைடு வந்து எக்ஸ் டைரக்ஷன் எப்பவுமே காஸ், ஒய் டைரக்ஷன் எப்பவும் சைன். ஓகேங்களா? இப்போது கிளாக் வைஸ் நம்ம பார்க்கும்போது இப்போ சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சைன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ், அதுதான் மீனிங். இப்போ சைனை டிஃப்ரென்ஸ் இது வந்து ப்ளஸ் சைனு, இது ப்ளஸ் சைனு, இது நெகட்டிவ் சைனு அண்ட் இதுவும் நெகட்டிவ் சைன். ஓகேங்களா? இப்போ சைன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். இப்போது டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் போட்டோம்னா நமக்கு காஸ் எக்ஸ் கிடைக்கும். ஸோ அதே காஸ் எக்ஸை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு மைனஸ் சைன் எக்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மைனஸ் ஏன் கிடைக்குதுன்னா கிளாக் வைஸ் பார்க்குறோம். ஸோ இது வந்து நெகட்டிவ் சைன். ஓகேங்களா? இந்த நெகட்டிவ் சைன் இந்த பக்கம் இது வந்து அப்போது நெகட்டிவ் சைனாக மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ மறுபடியும் மைனஸ் சைனை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் காஸ் கிடைக்கும். மறுபடியும் மைனஸ் காஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு சைன் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த டிஃப்ரென்ஷியேஷன் தான் நம்ம மேக்ஸில் எல்லா டிஃப்ரென்ஷியேஷனும் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் டிஒய் பை டிஎக்ஸ் சைன் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா நம்ம காஸ் எக்ஸ் வரும். இன்னும் வந்து அப்படியே நம்ம போட்டுடுறோம். ஆனால் அதோட ரியல் எக்ஸ்ப்ளனேஷன் இது தான். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.